ஹலோ கைஸ், இன்னைக்கு கொத்தவரங்க வச்சு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் கொத்தவரங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் தண்ணியில போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 4 துண்டு தேங்காய், கொஞ்சம் போல மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ப 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க, தண்ணி சேர்க்காம. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அந்த காயை கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி நிலக்கடலையே நல்லா தூளா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்ப நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.